இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன், பார்வதி ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்வதியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா பார்வதி அது மாதிரி பயந்தாங்க. ஐயோ எங்க அண்ணன் என்ன நினைப்பாரோ, எங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களோ அப்படிலாம் ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணாங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்கவங்க நல்ல கோபத்தோட வருவாங்க, நல்ல பார்வதியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி வீட்டுல இருந்து அவங்க அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க. வந்தவங்களும் பார்வதி கிட்ட உள்ள என்ன நடக்குது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுது, வெளியே இருக்கவங்க எல்லாம் பார்வதி எப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லாம, நீ பண்றது கரெக்டா இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் எல்லா விஷயத்தையுமே பேசினாங்க. அதுக்கே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்ப இங்க நடக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த அம்மா எந்த விஷயத்தையும் பார்வதிக்கு சொல்லாத ரீசன் என்ன அப்படின்னா, தான் குழந்தைகிட்ட வெளியே இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அடுத்து அவங்க ஆடக்கூடிய ஆட்டம் சரியில்லாம போயிடும், ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். இதுல இந்த குழந்தை அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண பாத்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல நான் பண்ண ஒரு சின்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தை இல்லையா, அந்த ரீசன்ல பார்வதிக்கு அவங்க அம்மா குழந்தை அப்படின்றதுனால அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கமெண்ட்ஸ் வேற போட்டிருந்தாங்க. பார்வதி ஒன்றும் குழந்தை கிடையாது, அவங்க அடல்ட்டு தான், ஏமா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கேட்கலாம், அந்த 2 கமெண்ட்டுக்காகமா இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்ட்டு. அவங்க மட்டும் இல்ல, என்னோட வீடியோ பார்த்துட்டு எங்க வீட்டுல இருக்கவங்க பார்வதி எப்படி நீ குழந்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கிளியர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. பார்வதின்னு இல்ல, பொதுவா எல்லா பெத்தவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் குழந்தை அப்படின்ற மீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர்த்து பார்வதியை எக்காரணத்தை கொண்டும் குழந்தை அப்படின்ற விஷயத்துல நான் சேர்க்கவே மாட்டேன். இனிமே நான் பேசும்பொழுது இது மாதிரி தவறுகள் வராத அளவுக்கு கரெக்டா பேசுறதுக்கு முயற்சி செய்யறேன். அடுத்து இனி நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். இந்த பார்வதியால பிக் பாஸ் வீட்ல மட்டும் பிரச்சனை இல்லைங்க, எங்க வீட்டுல கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. நேத்து இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்க வீட்டுல நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க என்ன. கமெண்ட் 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. பார்வதி வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் நம்ம நடக்கும் அப்படின்னு நினைச்சோமோ அது சுத்தமா அந்த இடத்துல நடக்கல. பார்வதியோட அம்மா எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா, யாருக்கும் தவறு செய்யக்கூடாது, யாரையும் புறம் பேசக்கூடாது, சாமி பாட்டு பாடுறது என்ன, மோட்டிவேஷனா பேசுறது என்ன, கம்ருதின லைட்டா குத்துற மாதிரி பேசினாலும் அதையும் ஒரு மோட்டிவேஷனா சொல்றது என்ன அப்படின்லாம் பண்றத பார்த்த உடனே அவங்க ஒரு டீச்சர் ஒரு வெளி இடத்துக்கு வந்தா எப்படி பேசணுமோ அதெல்லாம் கரெக்டா பக்காவா பேசுறாங்க, அவங்க மேல எந்த ஒரு தவறுமே இல்லாத அளவுக்கு பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. நடிப்பு அப்படின்றது அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வேஷத்தை கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட உண்மையான சுயரூபம் கண்டிப்பா வெளிவந்துடும். அதே மாதிரிதான் அவங்களோட நடிப்பும் ஒரு 12 மணி நேரம் தான் தாக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்களோட சாயமும் ஈஸியா வெளுத்து போச்சு. காலையில எழுந்து சாங் போட்ட உடனே எல்லாரோட டான்ஸ் ஆடுறதுன்னு எல்லாம் பண்ணாங்க. இப்பதான் அம்மாவும் பொண்ணும் தனியா பேச உக்கார போறாங்க. பொண்ணு முதல்ல இன்ட்டு கொடுத்துடுறாங்க பார்வதி அவங்க அம்மாக்கு. பாருமா, ரொம்ப சவுண்டாலாம் பேசாத, நம்ம இங்க என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்மளை டார்கெட் பண்ணுவானுங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மியாவே பேசு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி இது மாதிரி பேசுறதுக்கான முதல் காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க அம்மா வந்த உடனே நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, நீங்க கேம் விளையாட வந்த, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அவங்க இவ்வளோ இதுவா தைரியமா பேசியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பயத்திலேயே நம்ம கொஞ்சம் இதுவா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அம்மா தான் நமக்கு தைரியம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஸ்டார்டிங்கே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்மள ஒரு சிலர் நினைக்கலாம், அவங்க அம்மா எவ்வளவு மோட்டிவேஷனா எல்லாத்தையும் எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க, ஆனா இந்த பார்வதி மட்டும் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் குறை சொல்றது, ஏதாவது ஒரு விஷயம் நடிச்சிச்சுன்னா அதை பிடிச்சிட்டு நல்லா நீளமா இழுத்து பேசுறதெல்லாம் பண்றாங்களே, இது எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க மொழி டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இருந்தா வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா பார்வதி எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்தா கத்துக்கிட்ட மாதிரி அவங்களும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, இதானே நாங்க எதிர்பார்த்தோம். என்னடா பார்வதி இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு எதிர்பார்த்தா தூங்கி எழுந்த உடனே அவங்களோட வேஷமும் கலைஞ்சு போச்சு. பெண்களை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்களை பத்தியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து குறை சொல்றாங்க. தாய் கிழவின்றாங்க, அப்பா தான்றாங்க. அப்ப இவங்க பொண்ணு என்ன சின்ன குழந்தையா, இந்த குழந்தைன்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் நேத்து வேற நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ உங்க பொண்ணு ரொம்ப இளமையா இருக்காங்க, அப்ப வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் கிழவியா இருக்காங்கன்ற அர்த்தமா?
என்னம்மா உங்க பொண்ணு வயசுக்கு தான் தெரியாம ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய நீங்களே இன்னொரு பொண்ணை பார்த்து தாய் கிழவின்றீங்க அப்பத்தா அப்படின்றீங்க. இதெல்லாம் என்னமா பழக்கம்? பார்வதியும் அவங்க அம்மாவும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லார பத்தியும் குறை சொல்லிட்டாங்க, ஒரு 4 பேரை தவிர்த்து. யாரு? அதுல முதல் நபர் கம்ருதீன், அப்புறம் வினோத், சாண்ட்ரா, அமித். இவங்க 4 பேர் தான் பார்வதிக்கு செட் ஆகுறாங்களாம். மீதி எல்லாருமே விஷமா. முக்கியமா அரோரா ரொம்ப விஷமா. நல்ல பாம்பு இல்லையா, விஷ பாம்பா. அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தாலே தியா, அவன பெரிய ஆளா, நான் நல்லா கேட்டிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. தியா கிட்ட போய் தனியா பேசுனீங்களே, அப்பவே போய் நல்லா கேட்டிருக்க வேண்டியதானே. அப்ப நல்லா பதிலடி கொடுத்துருப்பாங்களே தியா. அப்ப கேட்கறதுக்கு முடியல, மறுநாள் வந்து கேக்குறாங்க. இப்போ உங்களோட வீடியோ வெளியே தியா பார்த்தா இப்ப பேச மாட்டாங்களா அவங்க? முன்ன விட்டு பின்ன பேசுறதே தப்பு, அதுவும் எகத்தாளமா பேசுறது அதை விட தப்பு. அதுவும் பொண்ணை பேச விட்டு அதுக்கு பின்னாடி முதுக தட்டி விடுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. இத அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி டாஸ்க்னு எதுக்கு வைக்கிறது அப்படின்னா, அவங்க எது மாதிரி விளையாடுறாங்க, அவங்க ஆட்டத்தை எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டா அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக தான் ஒரு ஃபேமிலி டாஸ்க் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஃபேமிலி டாஸ்க்குள்ள வந்து நான் ஃபேமிலியா இல்ல, நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் உட்காந்து பேசுறது பாக்குறதுக்கு சுத்தமா நல்லாவே இல்லை. சரி, இந்த பின்னாடி பேசுறது அப்படின்றது உங்களுக்கு கை வந்த கலை, அதனால பேசுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒண்ணு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதை கேட்கும் பொழுதுதான் ரொம்ப சிரிப்பாவும் இருந்தது, கொஞ்சம் அசிங்கமாவும் இருந்த மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது, நீ நடக்கிற பத்தியா அதுதான் கரெக்ட் அப்படின்றாங்க. எது? உங்க பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள பண்ணது எல்லாமே கரெக்டா? என்னென்ன பண்ணாங்கம்மா உங்க பொண்ணு? ஒரு நிமிஷம் நீங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? உங்க பொண்ணை கழுவி ஊத்துனது என்ன? வெளியே இருக்கவங்க கழுவி ஊத்துனது மட்டும் இல்லாம பிக் பாஸே எத்தனை முறை பார்வதி கம்ருதீன் அப்படின்னு அவர் வந்து என்ன ஸ்லோகம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே பண்ணலையே, உங்க பொண்ணு தானே பண்ணாங்க. அது பெருமையா நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? பொண்ணுக்கு நீங்க மோட்டிவேஷனா பேசலாம், ஆனா அவங்க செஞ்ச தப்ப கூட மோட்டிவேஷனா எடுத்து பேசுறீங்க பாத்தீங்களா? இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதே தெரியல. கண்டிப்பா நியாயம் இந்த இடத்துல எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆதிரைய சொல்லணும், பாவம் பார்த்து பார்வதிக்கு அந்த 24 மணி நேரம் டைம் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனா வீட்டுல இருக்கவங்க எல்லார பத்தியும் குறையா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஆதிரை நினைச்சுப்பாங்க, ஐயோ இவங்களுக்கு அது கொடுக்காமயே வந்திருக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கும் ஆதிரைக்கு. அப்படித்தானே நீங்களும் நினைக்கிறீங்க? போன வாரம் எல்லாம் பார்வதி நிக்கிற இடம், உக்கார இடம், போற இடம், வர இடம்லாம் ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் வரப்போகுது. ஃபேமிலி டாஸ்க்ல எங்க வீட்டுல இருந்து யார் யார் வரப்போறான்னு தெரியல, எங்க அண்ணன் என்ன பேசுவானோ, எங்க அம்மா என்ன நினைப்பாங்களோ, இங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் வெளியே எப்படி போகுதுன்னு தெரியல, அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல, வரவங்க கிட்ட இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும். இவங்க புலம்புறத பார்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி, வெளியிருந்து பார்க்கக்கூடிய நமக்கும் என்ன தோணுச்சுன்னா, முக்கியமா பிக் பாஸ்க்கே என்ன தோணிருக்கும் அப்படின்னா, பார்வதி ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டக்கூடியவங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதை அப்படியே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய பார்வதியே அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்தா ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் இந்த வாரம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனா அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்து பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். கிளிக்கு ரக்கமெல்லாம் சிச்சு அப்படின்னு பாத்தீங்களா, அது மாதிரி அவங்க அம்மாவை கிள்ளி முத்தம் கொடுத்து சொல்றாங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அம்மா நல்ல பொண்ணு, சூப்பரான காம்போ தான். இனி இவங்கள பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா டே 1ல இருந்து ஒரு 75 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களையே வெளியே இருந்து பார்த்துட்டு வரக்கூடியவங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நாட்களை இன்னும் பார்வதி இன்னும் தைரியத்தோட எப்படிலாம் சேட்டைகள் பண்ண போறாங்க அப்படின்றத இனிமே பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆடை சுதந்திரம் அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுல, அதாவது வெளியே அவங்க எப்படி இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்ல, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க போடக்கூடிய உடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அது அவங்களோட விருப்பம், அவங்களோட ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனா ஒரு உலகம் ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா கழட்டி விட்டு அப்படி போடுறது, அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அவங்க அம்மா வரும் பொழுது இந்த ட்ரெஸ் பத்தியாவது கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க அதை பத்தியுமே எதுவுமே சொல்லல. இனிமே பார்வதி பத்தியோ அவங்க அம்மா வந்ததை பத்தியோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வழியா பார்வதி அம்மா வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்கள வந்து கிளம்ப சொல்லிட்டாரு. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலி வந்தாங்க. விக்ரம் ஃபேமிலில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஒய்ஃப் 3 பேரும் வந்திருந்தாங்க.
அவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம்க்கு மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரி தான் பேசுனாங்க. அதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த வீட்டு மெம்பர்ஸ்லாம் நாங்க வெளியே இருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தது, வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா விக்ரம் வந்து இவங்கெல்லாம் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இவர் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி விக்ரம் அவங்க ஒய்ஃபையும் அவங்க அம்மாவையும் கரெக்டாக நல்லா பேலன்ஸாக பண்ணி கொண்டு போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி வந்திருந்தாங்க. உண்மையாலுமே சுபிக்ஷாவோட தம்பி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா சுபிக்ஷா இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம பிக் பாஸிங்லாம் பண்ணிட்டு இருக்க, நமக்கு இப்ப அது தேவையா, நீ விளையாட தானே வந்த, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கரெக்டா எடுத்து வச்ச போல அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப நல்லா தான் பழகினாங்க. எல்லார்கிட்டயுமே பார்வதி கிட்ட கூட, அம்மா உன்னை டிவியில பார்க்கும்போது ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சது, ஆனா நீங்க வந்து பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க. நான் என்ன நினைச்சேன்னா இவ்வளவு பெரிய பெரிய பசங்க கூடலாம் என் பொண்ணு வந்து விளையாடுதா அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது நீயும் சின்ன பொண்ணு மாதிரி தாமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது யதார்த்தமா தான் அவர் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. அதே மாதிரி எல்லாரும் மொத்தமா உட்காந்து பேசும்போது சுபிக்ஷாவோட தம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது 1 hour ஷோல அதை எபிசோட்ல போட்டிருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சுபிக்ஷா அந்த பீபாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கும்போது என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டா நோட் பண்ணி வந்து அந்த இடத்துல சொன்னாரு. ஆனா அதையும் வந்து நேற்று 1 hour ஷோல எபிசோட்ல போடல, லைவ்ல தான் அதை போட்டிருந்தாங்க. ஏன் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து 1 hour ஷோல போட மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனா அதை வந்து சாண்ட்ரா அப்படியே வந்து சமாளிச்சாங்க. அப்படியா, நான் அப்படியா சொன்னேன், ஐயோ எப்படிக்காக நான் அதை சொன்னேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கிரின்னு கேட்டு அதை எப்படியும் நம்ம மறைச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியா இந்த வாரம் ஃபுல்லா ஃபேமிலி டாஸ்க் ரொம்ப சூப்பராகவே நடந்தது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே சண்டை போடாம அப்படியே தள்ளிட்டே வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். எல்லா ஃபேமிலியும் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டாஸ்க், ப்ரொமோஷனல் டாஸ்கா மாதிரி வச்சாங்க. அதில் வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்யா தான் முதல்ல. தேவையில்லாம திவ்யா 7:30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் பெரிய சண்டையா போய் நிறைய இடத்துல வாக்குவாதம் வந்து அதுக்கப்புறமா சாரி கேட்டு முடிச்சாங்க. நார்மலா சண்டை சச்சரவா இருக்கும் போதே விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து ஒன்றும் கேட்க போறது இல்லை. அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்து. இந்த வாரம் விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த ஃபேமிலி டாஸ்க்ல எந்த ஃபேமிலி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா, அதாவது பார்வதி ஃபேமிலியை தவிர்த்து மீதி வந்த எல்லா ஃபேமிலியுமே ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சபரியோட அம்மா பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேமிலி டாஸ்க்ல சபரியோட அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யார் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.